தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். ஒரு காரியத்தை உன்னிப்பா நம்ம கவனிக்கணும். சில ஜெப கூட்டங்களை நான் பார்த்துருக்கேன். அபிஷேகம், புறா என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. அபிஷேகம் பெற்ற மனிதர்கள் என்ற பெயர்ல அதிக காணிக்கை கொடுத்தவர்களுக்கு முன்னாடி வாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சிறப்பான ஜெபத்தை செய்கிறேன்னு சொல்கிறீங்க, என்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுறேன்னு சொல்கிறீங்க. இது ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, புறா விற்கிறவர்களாக பார்க்குறாரு. என்ன காரணம்னா, ஏழைகளின் பலனேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, ஆண்டவர் ஏழைகளையும் அதிகமாக நேசிக்கிறார். நம்ம பணக்காரத்தை மட்டும் இயேசு கிறிஸ்து ஏழைகிட்டிருந்து கொஞ்சம் தூரமாக நிற்கிறாருன்னு தயவுசெய்து தவறான காரியங்களை செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களை புறா விற்கிறவர்களாக பார்க்குறாரு. அதனால ஆண்டவர் எல்லாருக்கும் ரத்தம் சிந்தின தேவன். அவர் ரட்சிப்புக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. ஏழையை இயேசு கிட்ட இருந்து ஒதுக்கிறாதீங்க.